கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 11வது வசனம். யோவான் 1 அதிகாரம் வசனம் 11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது உண்மையாகவே உள்ளத்தில் வேதனை இருக்கிறது. காரணம், இந்த மனுக்குலம் எவ்வளவு குருட்டாட்டம் மிக்க மக்களாக அவர்கள் இரட்சகரை அறியாமல் தங்கள் சிந்தையில் வீணரானார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லி தருகிற வண்ணமாக, நாம் மேசியா பிறக்கின்றார், தேவனுடைய குமாரன் நம்மை மீட்டெடுக்கும்படியாகவும், அதுவும் மீட்டெடுப்பது எப்படி, எதன் வாயிலாக என்றால் தன்னுடைய சொந்த ஜீவனை நமக்காக கொடுப்பதன் மூலமாய் நமக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்க வந்திருக்கிற ஆண்டவர் என்பதை காலகாலமாக தீர்க்கதரிசிகள் உரைத்ததை அறிந்திருந்தும் கூட அவர் பிறக்கும் பொழுது தனக்கு சொந்தமானவர்கள் என்ன செய்யவில்லையாம், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, நாம் லூக்காவிலே நாம் படிக்கின்றோம், அங்கே சத்திரத்தில் இடமில்லாததினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவானவரை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த இடத்துல மனமில்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்து நாம் வேதனைப்பட வேண்டியதான மக்களாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அதை குறித்தெல்லாம் பொருட்படுத்தவில்லை. என்னுடைய நேசகுமாரன் உங்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன், என் பிள்ளை அரண்மனையிலே பிறக்க வேண்டிய பிள்ளையாக இருந்தால் கூட அவன் மாட்டு தொழுவத்திலே கலத்தப்பட்டால் அதை குறித்து எனக்கு எந்த விதமான வேதனையும் இல்லை. காரணம், என் மக்களை நான் திரும்ப மீட்டெடுத்து என் சொந்த ஜனங்களாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிதாவாகிய ஆண்டவர் விரும்பினார். ஆகையினாலே தன் குமாரனுடைய பாடுகள் அவருக்கு ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நேற்றைய தினத்தில் கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை கொண்டாடி இருக்கின்ற நாம் இன்றைக்கு நமக்குள்ளாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் பிறக்கும் பொழுது சத்திரத்தில் இடமில்லை, அவருடைய சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத புறஜாதிய மக்களாக இருந்த நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே என்று சகைவுக்கு சொன்னதைப் போல ஆபிரகாமின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் பங்காளிகளாக்கி, அது ஏட்டு சுரக்காய் போல் ஏட்டில் இருப்பது மாத்திரம் இருக்கிறதாக அல்ல, இன்றைக்கும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், எவ்வளோ அதிசயமாய் நம்மை போஷிக்கிறார், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் எவ்வளோ அழகாக சந்திக்கின்றார். பல நேரங்களிலே நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தும் கூட அவர் உண்மை உள்ளவராக இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி வருகின்ற இந்த ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் இருக்கிறதா? நாம் அவரை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு கிறிஸ்மஸிற்கு நான் இப்படிப்பட்டதான புத்தாடைகளை நான் வாங்கினேன், இன்ன இடத்திற்கெல்லாம் நாங்கள் சென்று வந்தோம், இப்படிப்பட்டது உணவுகளையும் பலகாரங்களையும் நாங்கள் சமைத்து நாங்களும் எங்களுடைய உறவினர்களோடு கூட நாங்கள் உண்டு மகிழ்ந்தோம் என்றெல்லாம் பேசுகின்றோம். அதில் கொஞ்சம் கூட தவறு இல்லை. காரணம், பண்டிகை நாளாக்கி கொடுக்கிற கடவுள் நம்முடைய கடவுள். எப்படி யூதருக்கு எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோமே, இந்த மரண நாள் பண்டிகை நாளாய் மாறிற்று என்று, அதே வண்ணமாகத்தான்
அதே வண்ணமாகத்தான் காலமெல்லாம் பிசாசுவின் அடிமையாக இருந்து நரகத்திற்கென்று முத்தரிக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்து இயேசு எனக்காக பிறந்தார் என்று சொல்லி நான் கொண்டாடி மகிழும்படியாய் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு என்ன நினைக்கின்றோம்? அந்த கொண்டாட்டத்தோடு நான் முடித்து விடுகின்றேன். அந்த கொண்டாட்டம் மாத்திரம் எனக்கு இருந்தால் போதும், மற்றபடி எனக்கும் இந்த இயேசுவிற்கும் நெருக்கமான உறவும் தொடர்பும் எனக்கு இப்பொழுது அவசியமாக தோன்றவே இல்லை என்று நாம் நினைக்கின்றோம். பெரியவர்கள், குடும்பத்திலே தாய் தகப்பனாக மூத்தவர்களாக இருக்கிற வயதில் மூத்தவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? ஓ, என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய தேவைகள் இருக்கிறது, எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்கிறது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் கடவுளை தேடி போக வேண்டும், ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், அதற்குரிய நேரம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மக்கள் கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். தன்னை தேடி வந்த கடவுளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும், அவரை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணம் அநேகருக்கு இல்லாத நிலையை பார்க்கிறோம். இளம் வயதை உடைய வாலிப பெண்கள், ஆண்கள் என்று பார்த்து கொள்ளும் பொழுது அவர்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள்? கிறிஸ்மஸ் ஒன்லி செலிப்ரேஷன், ஒன்லி செலிப்ரேஷன். நேற்று இரவு செய்தியில், தொலைக்காட்சியில் செய்தியில் நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு நாட்டிலே நடந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை பற்றி செய்தி வந்தது. அதில் இப்படி சொல்லப்பட்டது என்னவென்று, கிறிஸ்மஸ் கோலாகலமாக மிகவும் விமர்சையாக அவர்கள் பலவிதமான புத்தாடைகளை அணிந்து, பலகாரங்களை உண்டு, மது வகைகளை அருந்தி கிறிஸ்மஸ் கொண்டாடினார்கள் என்று தொலைக்காட்சியில் செய்தி வந்தது. மது வகைகளை அருந்தி கிறிஸ்மஸ் கொண்டாடினார்களாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், கிறிஸ்மஸ் மது குடித்து கொண்டாடுகிற பண்டிகையாய் கூட மாறிவிட்டது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில். வாலிபர்களை கேட்டால் வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்மஸ் எங்களுக்கு கொண்டாட்டம் தானே தவிர இயேசுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிதான் இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம் இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தனக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சத்திரத்தில் இடமில்லாதபடியினால் பிள்ளையை மாட்டு தொழுவத்தில் அவர்கள் கலத்தினார்கள். எவ்வளோ பரிதாபம், எவ்வளோ பரிதாபம்! நம்மை அடிமையாக்க வந்தவர் அல்ல, நம்மை ஆளுகை செய்ய வந்தவர் அல்ல, நம்மை ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி நமக்கு கிருபையை கொடுக்க வந்த கடவுள், நமக்கு அற்புதங்களை செய்து நம்மை விடுதலையாக்கி இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு கிருபை கொடுக்க வந்த கடவுள் அல்லவா? ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு மட்டும் நீர் வாரும், இதை தாண்டி நீர் வந்து விடாதிரும் என்று சொல்லி ஒரு வட்டத்தை கிழித்து விட்டு இது எதற்கான இடம் என்று சொல்லி அவரை இன்னும் தூரம் நிறுத்தி வைத்திருக்கிற ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குமானால், இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்ததனுடைய முழு நோக்கமும் இன்னும் நம்மில் நிறைவேறவில்லை என்று தான் அர்த்தம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறாரே, இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று சொல்லி, இன்றைக்கு அப்படி சொல்லி இந்த ஆண்டவரை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம், அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுதுதான் இந்த இரட்சகராகிய ஆண்டவர் பரலோகத்திலே இருந்து நமக்கு கொண்டு வந்ததான அந்த மீட்பு அர்த்தமுள்ளதாகவும் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாகவும் இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சத்திரத்தில் இடமில்லை, எத்தனை வேதனை ஆண்டவரே! இரட்சகர் என்று தெரிந்தும், எங்களுக்காகவே வந்தீர் என்று தெரிந்தும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த அறியாமையினாலே உம்மை வேதனைப்படுத்தின மக்கள் இன்றைக்கும் நாங்கள் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா. முழுத்திலிருந்து எத்தனையோ நன்மை பெற்று கூட முழுமையாக எங்கள் வாழ்க்கையோட கரத்தில் அர்ப்பணிக்காமல்,
ஆண்டவரே, பண்டிகை கிறிஸ்தவர்களாக கொண்டாட்டத்திற்கு மாத்திரம் கிறிஸ்மஸை பார்க்கிற மக்களாகவும், மற்றபடி ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும் என்று கேட்கிற மக்களாய் நாங்கள் இல்லாமல் இருக்கிறதை உணர்கின்றோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அன்றைக்கு இந்த அவதினிலே உதித்த கடவுள் எங்கள் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை நீருடைய தீர்மானம் சித்தத்தின் பாதையிலே நீர் நடத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ஆளுகை கடந்து வந்து எங்களை முழுமையாய் பொறுப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் நீ நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.